ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க இந்த கொஷினை பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க? இந்த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் 9 சென்டிமீட்டர். இந்த பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு த பெரிமீட்டர் ஆஃப் ரெகுலர் ஹெக்ஸகன். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ஹெக்ஸகன்? அதாவது ஹெக்ஸகனுடைய ஏரியா கேட்குறாங்க. என்ன இது கொடுக்குறாங்கன்னா ஸ்கொயரோட ஏரியா கொடுத்து ஹெக்ஸகனுடைய நம்மளுக்கு ஏரியா கேட்குறாங்க. இன்னொரு கீ பாயிண்ட் என்னதுன்னா, அந்த ஸ்கொயருடைய பெரிமீட்டர் கொடுக்குறாங்க. பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு த பெரிமீட்டர் ஆஃப் த ரெகுலர் ஹெக்ஸகன். சரிங்களா? இதான் நம்மளுக்கு கீ பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயருடைய ஏரியா. ஸ்கொயருடைய ஏரியா என்னது? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. அவங்க 9 கொடுத்துட்டாங்க. இதில் ஏ கண்டுபிடிக்குமா? ஏ ஈக்குவல் டு 3. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்கொயருடைய பெரிமீட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த பெரிமீட்டர் ஆஃப் த ரெகுலர் ஹெக்ஸகன். இப்போ நம்ம ஹெக்ஸகனுடைய நம்மளுக்கு வந்து அதனுடைய பெரிமீட்டர் நம்மளுக்கு தெரியணும். ஹெக்ஸகனுடைய பெரிமீட்டர் வந்து 6 சைடு இருக்குமா? இப்போ 6 × A. ஓகேயா? அதனுடைய ஏரியா தெரியணும். அதோட ஏரியா என்னதுன்னா 3√3/2 × S. அதாவது S என்பது சைடு. சரிங்களா? S ஸ்கொயர். ஓகேயா? இதுதான் அதனுடைய ஏரியா. ஓகே, இப்போ என்ன கொடுக்குறாங்க? இப்போ ஸ்கொயருடைய பெரிமீட்டர் என்னது? ஸ்கொயருடைய பெரிமீட்டர் வந்து 4A. சரிங்களா? அப்போ 4 × 3 ஈக்குவல் டு எவ்வளோ? 12. அப்போ இந்த 12 தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹெக்ஸகனுடைய அந்த பெரிமீட்டருக்கு ஈக்குவலுங்கிறாங்க. அப்போ அதனுடைய பெரிமீட்டர் என்னது? 6A. சரிங்களா? அப்போ இதுலேருந்து ஏ என்ன வருது? A ஈக்குவல் டு 12. A ஈக்குவல் டு 2. சரியா? ஓகே, இந்த 2 தான் நம்மளுக்கு இந்த 2 தான் நம்மளுக்கு என்னதுன்னா சைடாக வரும். சரிங்களா? அப்போ நம்ம ஹெக்ஸகனோட ஏரியா இப்போ கண்டுபிடிக்கலாம். ஹெக்ஸகன் என்னது? 3√3/2 × X வந்து சைடா. அப்போ இந்த 2 உள்ள போட்டுடலாம். 2 ஸ்கொயர் 2 கேன்சல் ஆயிரும். 3 × 2 6. இப்போ 6√3 ஆன்சர்.